exercise 1.2 question number 2. A new transit system has just gone into operation in Chennai. சென்னை மாநகரில் ஒரு புதிய போக்குவரத்து வசதியை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்காங்க. Of those who use the transit system this year, 30% will switch over to using metro train next year. இந்த ஆண்டு இப்புதிய போக்குவரத்து வசதியை பயன்படுத்துறவங்க இல்ல 30% அடுத்த வருஷம் மெட்ரோ ரயில் வண்டிக்கு நம்ம பண்ணிருந்தாங்க மாறிடுறாங்க. அப்போ இந்த ஆண்டு இந்த புதிய போக்குவரத்து வசதியை பயன்படுத்துறவங்க இல்ல 30% அடுத்த வருஷம் எதுக்கு மாறிடுறாங்க மெட்ரோ ரயில் வண்டிக்கு மாறிடுறாங்க. இப்போ மீதி எத்தனை percentage இருப்பாங்க 70%. அந்த 70% பேர் வந்து அடுத்த வருஷமும் இப்புதிய போக்குவரத்து வசதியை தான் பண்ணுவாங்க கண்டினியூவா பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்க. அதை தான் அடுத்த லைன்ல சொல்லியிருக்கான். And 70% will continue to use the transit system. ஓகேவா இல்லையா? அடுத்தது of those who use metro train this year, 70% will continue to use metro train next year. இந்த வருஷம் மெட்ரோ ட்ரெயினை யூஸ் பண்றவங்கல 70% ஆஃப் பீப்புள் வந்து அடுத்த வருஷமும் மெட்ரோ ட்ரெயினை தான் பண்றாங்க யூஸ் பண்றாங்க. இந்த வருஷம் மெட்ரோ ட்ரெயினை யூஸ் பண்றவங்கல 70% ஆஃப் பீப்புள் வந்து அடுத்த வருஷமும் என்ன பண்றாங்க மெட்ரோ ட்ரெயினை தான் பண்றாங்க யூஸ் பண்றாங்கன்னு கொடுத்திருக்கான். அப்ப மீதி உள்ள 30% உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க மீதி உள்ள 30% என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வருஷம் மெட்ரோ ட்ரெயினை யூஸ் பண்றாங்க. ஆனா அடுத்த வருஷம் என்ன பண்றாங்க அந்த 30% வந்து புதிய போக்குவரத்து வசதிக்கு என்ன பண்ணிட்டாங்க மாறிட்டாங்க. அதை தான் அடுத்த லைன்ல கொடுத்திருக்கான். And 30% will switch over to the transit system. ஓகேவா இல்லையா சார்? கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ரைட். Suppose the population of Chennai city remains constant and that 60% of the commuters use the transit system and 40% of the commuters use metro train this year. அதாவது சென்னையில மக்கள் தொகை அடுத்த வருஷமும் மாறாம அப்படியே இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல 60% ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் எதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 60% ஆஃப் தி கம்யூட்டர்ஸ் யூசிங் தி டிரான்சிட் சிஸ்டம். 60% ஆஃப் பீப்புள் வந்து அடுத்த வருஷம் புதிய போக்குவரத்து வசதியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா இல்லையா? மீதி 40% வந்து மெட்ரோ ரயில் வண்டியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படினா what percent of commuters will be using the transit system after 1 year. அதாவது அதுக்கு அடுத்த வருஷம் அடுத்த ஆண்டு கிடையாது அடுத்த ஆண்டுக்கு அடுத்த ஆண்டு அதாவது அதுக்கு அடுத்த ஆண்டு ஓகேவா இல்லையா புதிய போக்குவரத்து வசதியை எத்தனை பேர் வந்து பயன்படுத்துறாங்கன்னு கேட்டிருக்கான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல. செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன கேட்டிருக்கான் what percent of commuters will be using the transit system to the long run. காலப்போக்குல இந்த क्वेश्चन நல்லா கவனி. காலப்போக்குல மெட்ரோ ரயில் வண்டியை புதிய போக்குவரத்து வசதியை எத்தனை பேர் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி செகண்ட் சப்டிவிஷன்ல क्वेश्चनல கேட்டிருக்கான். இதுதான் வந்து சார் क्वेश्चन. ஓகேவா இல்லையா? நெக்ஸ்ட் சொல்யூஷன் எழுதியாச்சு. டிரான்சாக்ஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ. T is equal to A B A B. T means transaction. முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் transaction தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இதுல கொடுத்திருக்கிற A வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படினா transit system னு எடுத்துக்கிறேன். B வந்து மெட்ரோ ட்ரெயின் சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா இல்லையா? அடுத்து இந்த transaction ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும்போது क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கறத முதல்ல நல்லா கவனி. क्वेश्चनல என்ன சொல்லிருக்கான் உங்களுக்கு முதல்ல ஆக்சுவலா இந்த வருஷம் மெட்ராஸ்ல புதிய போக்குவரத்து வசதியை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கான். அடுத்த லைன்ல உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா இந்த ஆண்டு புதிய போக்குவரத்து வசதி அதாவது நியூ டிரான்சிட் சிஸ்டம் பயன்படுத்துறவங்க அடுத்த வருஷம் அந்த பீப்புள்ல 30% வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எதுக்கு மாறிடுறாங்க மெட்ரோ ரயிலுக்கு என்ன பண்ணிடுறாங்க சொல்லுது நியூ மெட்ரோ ரயிலுக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்க சொல்லுது மாறிடுறாங்க. ஓகேவா இல்லையா? அப்போ இந்த ஆண்டு நியூ
டிரான்சிஸ் சிஸ்டத்தை பயன்படுத்துறவங்கல்ல 30% நெக்ஸ்ட் அடுத்த ஆண்டு எங்க மாறிடுறாங்க? 30% 0.30 மெட்ரோவுக்கு மாறிடுறாங்க, மெட்ரோ ரயிலுக்கு மாறிடுறாங்க. ஓகேவா இல்லையா? அடுத்த லைன் என்ன சார் சொல்லியிருக்கான் அப்படின்னா 70% ஆஃப் பீப்புள், 70% வந்து இந்த ஆண்டு டிரான்சிஸ் சிஸ்டத்தை பயன்படுத்துறவங்க அடுத்த ஆண்டும் இது வந்து என்னது? அடுத்த ஆண்டு உனக்கு எதை பயன்படுத்துறாங்க? டிரான்சிஸ் சிஸ்டத்தை தான் பண்றாங்க, புதிய போக்குவரத்து வசதியை தான் பயன்படுத்துறாங்க. ஸோ 0.70. அதுக்கு அடுத்த லைன் என்ன சார் கொஸ்டின்ல கொடுத்துருக்கான் அப்படின்னா இந்த ஆண்டு மெட்ரோ ரயில பயன்படுத்துறவங்க 70% ஆஃப் பீப்புள், அடுத்த ஆண்டும் இந்த ஆண்டு மெட்ரோ ரயில பயன்படுத்துறவங்க 70% ஆஃப் பீப்புள் அடுத்த ஆண்டும் உனக்கு எதை தான் பயன்படுத்துறாங்க? மெட்ரோ ரயில தான் முன்னுறாங்க சொல்லுங்க பயன்படுத்துறாங்க. மீதி 0.30% ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நியூ டிரான்சிஸ் சிஸ்டத்துக்கு என்ன மாறிடுறாங்க 0.30. ஓகேவா இல்லையா சார்? ஸோ டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆச்சுவா கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது டிரான்சாக்ஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ்ல வரக்கூடிய ஈக்குவலிபிரியம், அதான் அந்த கண்டிஷனை ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஈக்குவலிபிரியம் கண்டிஷன் A B T C = A B where A plus B is equal to 1. ஓகேவா இல்லையா சார்? இப்போ क्वेश्चन இதான் வந்து ஈக்குவலிபிரியம் கண்டிஷன். ஓகேவா? இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன சார் அப்படின்னா क्वेश्चनல அடுத்த லைன் உனக்கு என்ன சார் சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த AB வந்து எதை சார் குறிக்கும் அப்படின்னா இனிஷியல் பொசிஷனை குறிக்கும். இந்த AB வந்து உனக்கு எதை சார் குறிக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் பொசிஷனை உனக்கு வந்து நம்ம குறிக்கும். இந்த T வந்து நம்ம என்ன சார் சொல்லுவோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் சொல்லி சொல்லுவோம். இனிஷியல் பொசிஷன், நெக்ஸ்ட் பொசிஷன், டிரான்சாக்ஷன். ஓகேவா இல்லையா? இப்போ இந்த இனிஷியல் பொசிஷன் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல என்ன சார் வருங்கிறத பார்ப்போம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான்? அடுத்த லைன் உனக்கு என்ன கொடுத்துருக்கான்? அடுத்த வருஷம் நியூ டிரான்சிஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்றவங்க எத்தனை பேர் கொடுத்துருக்கான்? 60%. அடுத்த வருஷம் மெட்ரோ ட்ரெயின் எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க? 40%. அப்போ இது வந்து உங்களுக்கு என்ன சார் குறிக்குது அப்படின்னா இந்த ஏபி வந்து உங்களுக்கு எதை குறிக்குது அப்படின்னா அடுத்த வருஷம் நியூ டிரான்சிஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்றவங்க அடுத்த வருஷம் மெட்ரோ சிஸ்டத்தை யூஸ் பண்றவங்கள குறிக்குது. ஓகேவா இல்லையா? இந்த ஏபி எதை குறிக்குது அப்படின்னா அதற்கு அடுத்த வருஷம் क्वेश्चनல உனக்கு என்ன கேட்டிருக்கான்? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல என்ன கேட்டிருக்கான்? அப்படின்னா அதற்கு அடுத்த வருஷத்துல உனக்கு இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துல அதற்கு அடுத்த வருஷத்துல எத்தனை பேர் நியூ டிரான்சிஸ் சிஸ்டத்தையும் எத்தனை பேர் மெட்ரோ ட்ரெயினையும் யூஸ் பண்றாங்கன்னு கேட்டிருக்கான். அப்போ இதைத்தான் நம்ம இனிஷியல் பொசிஷனா எடுக்கணும். ஓகேவா இல்லையா சார்? கண்டுபிடிக்கிறது தான் வந்து என்னது அதுக்கு வந்து நெக்ஸ்ட் பொசிஷனா நம்ம வந்து எடுக்கணும். ஓகேவா இல்லையா? அப்போ இதுக்கு பதிலா 0.6 0.4 டிரான்சாக்ஷன் வந்து ஆக்சுவலா 0 போடாம தான் 41 தான் உங்களுக்கு ஆக்சுவலா 0.7 0.3 0.3 0.7 ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் நம்ம என்ன சார் பண்றோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல நம்ம என்ன பண்றோம்? மல்டிப்ளை பண்றோம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா 0.6 into 0.7 plus 0.4 into 0.3 0.6 into 0.3 plus 0.4 into 0.7. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா 0.42 plus 0.12 0.818 plus 0. ஓகேவா இல்லையா சார்? இப்போ இந்த ரெண்டு ஆட் பண்ணா 0.54 0.46 அப்போ 54% ஆஃப் பீப்புள் வந்து இப்போ A is equal to 54%, B is equal to 46%. ஸோ அடுத்த வருஷம் அதற்கு அடுத்த வருஷம் 54% ஆஃப் பீப்புள் வந்து எதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா நியூ டிரான்சிஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்றாங்க. 46% ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்றாங்க அதற்கு அடுத்த வருஷத்துல மெட்ரோ ட்ரெயின் வந்து என்ன பண்றாங்க யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல என்ன கேட்டிருக்கான்?
இதை தான் கேட்டிருக்கான். ஸோ அந்த ஆன்சரை எடுத்து எழுதுறோம். ஓகேவா இல்லையா சார்? எப்படி எப்படின்னா that the present of counters using the transit system after 1 year is 54% and the present of counters using the metro train after 1 year is 46%. இதுதான் ஃபர்ஸ்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் உடைய ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். சப்டிவிஷன் என்ன சார் கேட்டிருக்கு அப்படின்னா ஓகேவா இல்லையா சார்? காலப்போக்கில் உனக்கு வந்து இந்த நியூ டிரான்சிஸ்டர்ஸை எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்கு. உனக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம்லாம் கொடுக்கல, காலப்போக்கில்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தா நீ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அட் ஈக்குலிபிரியம் கண்டிஷன், அந்த கண்டிஷனை திரும்ப எழுது. ஏபி டி ஈக்குவல் டு ஏபி. போன கொஸ்டினில் நம்ம என்ன பார்த்தோம்? அடுத்த வருஷத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? இனிஷியல் பொசிஷனை வச்சுக்கிட்டோம். அதற்கு அடுத்த வருஷத்தை நம்ம என்ன பண்ண வச்சுல வந்து நெக்ஸ்ட் பொசிஷனாக கண்டுபிடிச்சோம். ஆனால் இந்த கொஸ்டினில் காலப்போக்கில்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் சார் அப்படின்னா இந்த ஏபியை அப்படியே வச்சுக்கிடணும். டிக்கு பதிலாக என்ன சார் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த ஏபியை நம்ம அப்படியே வச்சுக்கிடணும். ஓகேவா இல்லையா சார்? லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் எடுத்துக்கிடணும், ரைட் ஹேண்ட் சைட்லையும் நம்ம என்ன பண்ணணும் எடுத்துக்கிடணும். அதில் டிரான்சிஷன் வேல்யூஸை மட்டும் என்ன பண்ணணும் ஆக்சுவலாக வந்து அப்ளை பண்ணணும். ஏன் டிரான்சிஷன் மட்டும் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா காலப்போக்கில் கொடுத்துருக்காங்க, லாங் ரன் அப்படின்னு கொடுத்துருக்கு. உனக்கு எந்த ஏரியும் எந்த வருஷம் எதையுமே உனக்கு வந்து இல்லை மென்ஷன் பண்ணலை. புரியுதா இல்லையா சார்? அப்படிங்கிற பட்சத்தில் டிரான்சாக்ஷன் வேல்யூஸை மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஓகேவா இல்லையா? அப்போ டிரான்சாக்ஷன் வேல்யூ என்னது? 0.7, 0.3, 0.3, 0.7. ஓகேவா இல்லையா சார்? இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம்? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன சார் வரும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். where a plus b is equal to 1. ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் ab t is equal to ab தானே? இதில் where a plus b is equal to 1 இந்த கண்டிஷனும் உனக்கு வந்து ஆகும் வரும் உனக்கு ஆக்சுவலாக. இதில் இந்த ஏவை வச்சுட்டு இந்த பியை வச்சுட்டு ஏ வந்து அந்த சைடு கொண்டு போகும். அப்போ உனக்கு என்ன சார் வரும் அப்படின்னா b is equal to 1 minus a. பியை வச்சுட்டு ஏயை வந்து நம்ம அந்த சைடு கொண்டு போது உங்களுக்கு என்ன ஆக்சுவலாக வந்து மைனஸ் ஏ மாறும். ஸோ b is equal to 1 minus a. இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா 0.7a plus 0.3b 0.3a plus 0.7b is equal to ab இப்போ இந்த ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ உனக்கு என்ன சார் வரும் அப்படின்னா ஈக்குவேட்டிங் தி போத் சைட்ஸு. அப்போ 0.7a plus 0.3b is equal to a. இந்த கண்டிஷனுக்கு இது வரும், இதுக்கு இது வரும். ஓகேவா இல்லையா சார்? இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உனக்கு என்ன சொல்லியிருக்கேன்? since b is equal to 1 minus a. since நாம் வந்து இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்னு அர்த்தம். என்ன பார்த்துருக்கோம்? b is equal to 1 minus a. அப்போ அந்த b is equal to 1 minus a இந்த ஈக்குவேஷனை அப்ளை பண்ணுறாரு. உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 0.3 minus 0.3a is equal to a வரும். ஸோ அப்போ இந்த 0.3 வச்சுட்டு மீதி உள்ள எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போ. அப்போ a minus 0.7a plus 0.3a வரும். 0.3 is equal to a காமனா இருக்கா? ஸோ வெளியே எடுத்துடலாம்.
1 minus 0.7 plus 0.3. 0.3 is equal to A. 1 minus 0.7 என்ன வரும்? 0.3 plus 0.3. 0.6 A 0.3. அப்போ 0.6 A is equal to 0.3. A is equal to 0.3 by 0.6 ன்னு வரும். நீ என்ன பண்ற அப்படின்னா numerator with denominator we go to multiply on 10. ஓகேவா இல்லையா? அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? A is equal to 30 by 60. so பாயிண்ட் கேன்சல் ஆயிரும். so கேன்சல் பண்ணா 1/2. therefore A is equal to 1/2. A is equal to 0.5. ஓகேவா இல்லையா சார்? the present of counters using the transit system in the long run is 50%. அதாவது காலப்போக்கில் நியூ டிரான்சிட் சிஸ்டத்தை புதிய போக்குவரத்து வசதியை எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 50% ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க. தட்ஸ் ஆல்.